ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கடையில் வாங்கின சில்லி பிரியாணி, அப்புறம் புரோட்டா, அப்புறம் சிக்கன் கிரேவி. இதெல்லாம் கடையில் வாங்கினது தான். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பேர் சிக்கன் மீன் நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டேங்காங்க. அதனால் அவங்கக்கிட்ட எப்படி சாப்பிடுங்க. சாப்பிட்றவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார கடையில் வாங்கி கொடுத்தாரு. ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் பிரியாணி எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நைட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. சண்டே அன்றைக்கி நைட்டு. பகலில் சும்மா என்ன ஏதோ ஒன்று பச்சை பயிறு கடைஞ்சி முட்டை கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் மக்கள். இது நைட்டு கடையில் வாங்கினது. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பிள்ளை சாப்பிடுது, ஒரு பிள்ளை சாப்பிட மாட்டாது. அந்த சாப்பிட்ற பிள்ளையை கடையில் வாங்கி கொண்டு கொடுத்தாங்க. 2 பேர் சுத்தமாக எங்கள் வீட்டில் நான்வெஜ் இது வேண்டான்னு விரதம் இருக்காங்க, டயட் இருக்காங்க. சரி, சாப்பிட்றவங்களுக்காவது வாங்கி கொடுப்போன்னு சொல்லி கடையில் வாங்கினோம். நல்லதாக இருந்துச்சு. சாப்பிடாதவங்க வருத்தப்பட்டாங்க, சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டோம். அது சாப்பிடாதவங்களுக்காக நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிடாமலும் இருக்க முடியாதுல்ல. அதனால் கடையில் வாங்கி அளவாக வாங்கி சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு புரோட்டா. நாங்கள் எப்போவுமே ஒரு புரோட்டாவுக்கு மேலே சாப்பிட மாட்டோம். எல்லாம் பயந்து போய் தான். பாருங்கள், சில்லியெல்லாம் ரொம்ப 4 பீஸ் தான். நிறையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டார். இதுவே திட்டி வாங்கி தருவார். உங்களுக்கு என்ன வாய் அப்படி கேட்குதா அப்படின்னு. என்ன பண்ணுறது, சண்டே நாளே நான்வெஜ் சாப்பிட்டு பழகினால பருப்பை கடை சாப்பிட்டதெல்லாம் கொடுமை தானே மக்களே. அது எப்படி சண்டே பருப்பு சாப்பிட முடியும்? ஆனால் இப்போ வர வர எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு மக்களே. வீட்டில் செய்கிறதே இல்லை. ஆசைக்கு கடையில் தான் வாங்கி திங்கிறோம். என்ன பண்ணுறது. புரோட்டாலாம் வாங்கினா ஆளுக்கு ஒரு புரோட்டாவுக்கு மேலே எங்கள் வீட்டுக்காரர் வாங்கி தர மாட்டார். என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1 தான் வாங்கி தருவார். ஆளுக்கு ஒரு புரோட்டா தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேலாம் சாப்பிட மாட்டோம். அப்புறம் அந்த முட்டை கிரேவி பாருங்கள். இது வீட்டில் செஞ்ச முட்டை கிரேவி தான். இதை நான் சும்மா தக்காளி வெங்காயம் வதக்கி மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பொட்டுகளில் போட்டு கிளறி இறக்கி வச்சு முட்டையை வேக வச்சு போட்டாச்சு. இதுதான் முட்டை கிரேவி. ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களுக்கு.